நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். துரைக்கருணா, உங்களுடைய பார்வை என்ன? இது பிரச்சனை தீர்வு திசை நோக்கி போகாம பிளவு திசை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? டாக்டர் ராமதாஸுடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த விவகாரம் எந்த திசை நோக்கி போகுதுன்னு நீங்க உணர்த்துவதா நினைக்கிறீங்க? வாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 40 ஆண்டுகளாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சமா அதை முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி அமைத்து ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் பெற்றாரு. ஒரு 4-5 எம்பிக்கள், 2-3 அமைச்சர்கள் என்ற நிலையெல்லாம் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக என்கிற புலவை நோக்கி செல்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை பொதுவெளியில வந்துருச்சு. திரு அன்புமணி அவர்களுடைய போக்கு, செயல்பாடு, அவருடைய தலைமை பண்பு சரியில்லை. எனவே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நானே தலைமை பொறுப்பை ஏற்கிறேன் என்று திரு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட, தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட அந்த மோதல் என்பதுதான் ஒரு பனிப்போராக தொடர்ந்து அவர் என்டிஏ அணியில பாஜகவோடு போக வேண்டும் என்று அன்புமணி முடிவெடுத்து அதை அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அதிமுகவோடு அணி சேர வேண்டும் என்று முயற்சித்த பாமகவுடைய முயற்சி, ராமதாசுடைய முயற்சி தோல்வியில் அடைஞ்சிருச்சு. எனவே தன்னை மீறி, தன்னுடைய ஆலோசனைகளை மீறி, தன்னுடைய வியூகங்களை மீறி, தன்னுடைய வழிகாட்டுதலை மீறி பையன் செயல்பட தொடங்கி விட்டானே என்கிற அந்த ஆத்திரமும் ஆவேசமும், இதையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகளும் கூட சேர்ந்து அது வெடித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அவருடைய கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திரு அன்புமணி மீதான அவதூறானதுன்னு சொல்றதை விடவும் அவருடைய நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. அதன் பிறகு பல பஞ்சாயத்துகள், அவரே சொன்ன மாதிரி 14 பஞ்சாயத்துகள் நடத்தியும் முடிவுக்கு வரல. அதையும் தாண்டி ஆடிட்டர் குருமூர்த்தி, திரு சைதை துரைசாமி போன்றவர்கள் பஞ்சாயத்து பேசியும் அதுவும் முடிவுக்கு வராமல் இன்று ஒரு ஒட்டுமொத்தமாக என்னுடைய தலைமைதான், நான் தான் எல்லாம், நானா அவனா போட்டு பார்த்துருவோங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாரு. இது பாமகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் குறிப்பிட்டது மாதிரி தந்தை ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி என்று பிரிந்து கொண்டு விட்டால் இது ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இவர்கள் உணரப்போகிறார்களாங்கிறது தெரியல. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.